ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் பிளேஸ். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூர மீன் குழம்புல வெஜிடபிள்ஸ் போட்டு சமைக்கலாம். நான் இந்த மீன் குழம்புல வெண்டைக்காய் போட்டு செய்ய போறேன். ஆனா முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கூட நீங்க சேர்த்து செய்யலாம். மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் 400 கிராம் சூர மீன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அப்புறம் 10-12 வெண்டைக்காயை நல்லா கழுவி வெட்டி வச்சுக்கலாம். கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெட்டி வச்சுக்கோங்க. சூர மீன்ல தான் இதை செய்யணும்னு எல்லாம் கிடையாது, நீங்க எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு மாதிரி இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வெட்டிக்கணும். நான் இதுல பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ண போறேன். ஆனா சின்ன வெங்காயம் இருந்தா 6-7 சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதுதான் நல்லது. இப்ப ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சாதான் நல்லா இருக்கும். இதுல நாம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். நீங்க கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வதக்க வேண்டாம், நேரடியா குழம்புலையே போட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வேகணும்னெல்லாம் அவசியம் இல்லை, ஆனா அதோட வழுவழுப்பு போற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிச்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது, அதே சமயம் பொரியாமலும் இருக்கக்கூடாது. இப்ப நாம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய இந்த மாதிரி நீளமா கீறி சேர்த்துக்கோங்க. இப்ப 2 பல் பூண்டை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளிய சின்ன சின்னதா வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வீடியோல மிஸ் பண்ணிட்டேன். உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா தக்காளி ஈஸியா உடைஞ்சு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து கிடைக்கும். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. காரம் எல்லாம் உங்க தேவைக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அளவு கணக்கா வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். மசாலா கரைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்ப புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது 1 நெல்லிக்காய் அளவு புளிய நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்தது. புளி கரைசலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை விட குழம்பு கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். ஏன்னா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திக்னஸ் அதிகமாகும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப நாம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் வெட்டி கழுவி வச்சிருக்கிற மீனையும் இதுல சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்து கரெக்டா இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்பவே உப்பு பார்த்து போட்டாதான் நல்லது. அப்பதான் மீன்ல எல்லாம் உப்பு நல்லா பிடிச்சு மீன் சூப்பரா இருக்கும். இப்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. கொதிச்சிருச்சுன்னா ஒரு தடவை கேர்ஃபுல்லா மீனெல்லாம் உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு
15 நிமிஷம் வேக வைங்க. மீன் குழம்பு நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கணும் மேல. இப்ப நம்ம சூர மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. Bye. Thank you for watching. If you like my video, please subscribe my channel. Don't forget to press the bell icon.